Hello, hi, this is your Anthony, and you are in Gaming with Anthony. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்க போது நான் இப்போவே சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் நாட்கரையில் நடந்த விஷயங்களையும் நாட்கரைக்கு முன்னாடி வந்த சில விஷயங்களையும் பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நாட்கரையோட ப்ரிலூட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, நம்ம நாட்கரைக்கு தான் அடுத்த ஸ்டாப்பிங் நம்ம போகிறோம்னு நமக்கு தெரிய வரும். நம்ம அங்கே தான் போக போகிறோங்கிறது இருக்கும். ஏன்னா அடுத்த ஸ்டாப்பிங் எப்படி இருந்தாலுமே அந்த இவங்க லவ் ஆர்கானோட அந்த பிளேஸ் தான், சரிங்களா? ஸோ அதனால ஸ்னெஷ்னயா அந்த பிளேஸோட பிளேஸு, அதோட பார்டரில் இருக்க ஒரு பிளேஸ் தான் இந்த நாட்கரை. அது தனியான ஒரு பெரிய மான்ஸ்டாட் மாதிரியோ லியூ மாதிரியோ இல்லை நாட்லாண்ட் மாதிரி பெரிய ஒரு இதுவாக இருக்காது. ஜஸ்ட் ஒரு சின்ன பிளேஸ். அந்த ஸ்னெஷ்னயாவோட சின்ன ஒரு பகுதி தான் பார்ட் ஆஃப் த பிளேஸ் தான் அந்த இதுங்கிறது, சரிங்களா? நாட்கரைங்கிறது. ஸோ அங்கே தான் போகலான்னு ஒரு பிளானிங் இருக்கும். அப்போ கொஞ்சம் ஆட்டோமேஷன் ப்ராப்ளம் இங்கே இருக்கும். ஆட்டோமேஷன்னா ஒரு ரோபோட்ஸ் தன்னிச்சையாக செயல்படுற ஒரு ரோபோட்ஸோட ப்ராப்ளம் இந்த நேட்லாண்டில் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். சரின்னு சொல்லி நம்ம தான் ஹீரோ ஆச்சு. ஸோ நம்ம அதை தடுக்கலாம்னு சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட், மேன்மேட் ஹியூமனாய்ட் ரோபோட்டை நம்ம மீட் பண்ணுவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணுறதும். லைக் அந்த ஹியூமனாய்ட் ரோபோட் ஆல்மோஸ்ட் மயங்கி இருக்கும். எப்படின்னா அந்த ஈவலான ஆட்டோமோஷன் ரோபோட்ஸ் கூட சண்டை போட்டு மயங்கி இருக்கும். அது நம்ம பேரை ட்ராவலர் அண்ட் ப்ளஸ் பைனான் பேரை கூப்பிட்ற மாதிரியே படுத்திருக்கும். ஓகேங்களா? என்னடா அது நம்ம தேடி தான் வந்திருக்காதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒருத்தங்கிட்ட கூப்பிட்டு போவோம். ஜலோன் என்ன அவங்ககிட்ட தான் கூப்பிட்டு போவோம். அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போய் ரிப்பேர் பண்ணுறதுக்காக பார்ப்போம். அவங்களும் ரீபூட் பண்ணிடுவாங்க. ரீபூட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு பொருளை கொடுக்கணுங்கிற ஞாபகம் இருக்கும். அந்த பொருள் நம்மக்கிட்ட வந்துடும். அதை ஓப்பன் பண்ணுறதோ அவங்களோட பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி மறந்துடுவாங்க. ப்ளஸ் சரி இவங்களை பற்றி விஷயம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம வெளியவும் சொல்லியிருப்போம் நிறைய பேர்கிட்ட. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஊர்லேருந்து வந்தவங்க சில பேர் தேடிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஊர்லேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லியூஏலேருந்து, மான்ஸ்டாட்லேருந்து, அதுக்கப்புறம் இனசுமாலேருந்து, ஈவன் சுமூரிலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. எப்படி நீங்கள் வெவ்வேறு நாட்டிலேருந்து வந்தவங்க மாதிரி இருக்கீங்க, பட் எப்படி உங்களுக்கு இனஃபாவா தெரியும்னு கேட்கும்போது, நாட்கரை இஸ் ஒரு ட்ராவலர், ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி, ஓகேங்களா? ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி. அங்கே நிறைய ட்ராவலர்ஸ் நிறைய இடத்துலேருந்து வந்தவங்க அங்கே தங்குவாங்க. ஒரு ஹப்பு மாதிரி தான் அந்த பிளேஸுங்கிறது. ஸோ அதனால நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம். இனசுமா இவங்க பேர் இனஃபா. இந்த இனஃபா அந்த ரோபோட்டோட பேர் இனஃபா. இந்த இனஃபாவை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப்லேருந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐநோன்னு ஒருத்தங்க. அவங்க இவங்களோட கோரை கண்டுபிடிச்சிருக்காங்க. கோரை கண்டுபிடிச்சு அந்த கோருக்கு மேலே அவங்க கிடைச்ச காம்பனன்ட்ஸ் மூலியமா இவங்களை பில்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களுக்கு அங்கே இருக்கும் போதே இந்த மாதிரி மறதி ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்பப்போ மறதி ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ இங்கே வந்தவொடனே ரொம்ப அதிகமாயிடுச்சு. இவங்க உங்ககிட்ட ஒரு பொருளை இது பண்ணுறதுக்காகவும் வந்திருக்காங்க. இவங்களோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் காம்பனன்ட்ஸ் நேட்லேருந்து வந்தனால அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, அது நமக்கு தெரிய வரும். இந்த ஸ்டோரி கொஞ்சம் டீப்பராக போகும். இதை நம்ம பார்க்க வேணாம். இப்போ இதை நான் தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, இந்த இனஃபா ஸ்டோரியை. இப்போ நம்ம நாட்கரைக்கு போவோம். இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருச்சு. இனஃபாக்கு அந்த ஞாபகம்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு போவோம், நாட்கரைக்கு போவோம். நாட்கரைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்கரைக்கு நம்மளை வர சொல்லி இன்வைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கா. இந்த வர்க்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், அதாவது ட்ரூ கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் எவோனியஸ், நைட் ஆஃப் எவோனியஸ். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டாட்ல இருப்பாங்க இல்லைங்களா, ஜீனு, காயா, அதுக்கப்புறம் ஆம்பர், அந்த மாதிரி நிறைய கேரக்டர் லீசா மாதிரி நிறைய பேருக்கு மீட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. அவங்க ஒரு ஆர்மி மாதிரி செயல்பட்டுருப்பாங்க, ஒரு நைட்ஸ் மாதிரி செயல்பட்டுருப்பாங்க மான்ஸ்டாட்ல. அவங்களோட ஒரிஜினல் லீடர், கரண்ட் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான், வர்க்கா தான். வர்க்கா முன்னாடி நாட்டில் இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாட்கரையில் இருக்காரு. ஏதோ ஒரு ப்ராப்ளம் அங்கே இருக்குன்னு சொல்லி அது தீர்க்கறதுக்காக நேட்லாண்ட்னா அந்த மனுஷன் இருக்காரு. சரின்னு சொல்லி அவர் தான் இன்வைட் பண்ணியிருப்பாரு. அண்ட் சரின்னு சொல்லி அவரை பார்க்கலான்னு சொல்லி நாட்கரைக்கு நம்ம போவோம். ஓகேங்களா? நாட்கரைக்கு நம்ம போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அவரை மீட் பண்ணுறதுக்காக ஒரு டேவனுக்குள்ளே போவோம். டேவன் மீன்ஸ் ஒரு பப்புன்னு கூட சொல்லலாம், பப். அந்த பப்புக்கு நம்ம போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அவரை மீட் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த மனுஷன் அங்கே இருக்க மாட்டாரு. ஆனால் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த மனுஷன் நம்ம தங்குறதுக்காகவும் நம்ம இது பண்ணுறதுக்காகவும் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு ரூமு அது இது சொல்லி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே சரி.
ஓகேங்களா. எல்லாத்துக்குமே சேர்த்து அந்த ரூம் அது இதுன்னு வந்து எல்லாத்தையுமே வந்து லைக் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு அவர். சரி, அப்போ தான் வந்து ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டரை மீட் பண்ணுவோம். அவர் வந்து ஃப்ளின்ஸ். ஓகேங்களா. அந்த ரூம்க்கு அங்கே பக்கத்துலேயே மீட் பண்ணுவோம், அந்த அந்த பப்ளியே. சரிங்களா. லைக் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ லைக் வந்து மீட் பண்ணி அவர் கூட பேசுவோம். அவர் வந்து எப்படி சொல்லுவாருன்னா, என்ன தன்னைத்தானே ஃப்ரெண்ட்ஸுங்கிறதும், அதே மாதிரி வந்து அவர் வந்து நைட் வாட்சில் இருக்க மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த நைட் வாட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் நாட்டையில் வந்து அபிஸ் ஃபினாமினா வந்து எப்படி நடக்கும்னா, அபிஸ் ரிலேட்டடான ஒரு அட்டாக் எப்படி நடக்கும்னா, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டாக்காக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுக்கு தனியாக ஒரு பேரை வச்சுருப்பாங்க, வைல்ட் ஹண்ட்னு சொல்லி. அது வந்து நம்ம வந்து இதில் நேட்லாண்ட்லேயோ இல்லை வந்து இந்த இனசுமா அந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்த மாதிரி அபிஸ் அட்டாக் அங்கே இருக்காது. அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாகவே அந்த வைல்ட் ஹண்ட் ஹேப்பன் ஆகும்போது சுற்றி ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆயிரும். அந்த மிஸ்ட்டுக்குள்ளே மட்டும்தான் அந்த வைல்ட் அட்டாக்ங்கிறது நடக்கும், வைல்ட் ஹண்ட்ங்கிறது நடக்கும். அந்த மிஸ்ட்டை தாண்டி நடக்காது. ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் மட்டும்தான் அந்த வைல்ட் ஹண்ட் ஃபினாமினா இருக்கும். அந்த ஃபினாமினாவை தடுக்கிறதுக்காக இருக்க ஒரு குரூப் தான் வந்து இவங்க. ப்ளஸ் வந்து கிரேவியார்டை காப்பாற்றணும், அந்த சோல்ஸ் அந்த கிரேவியார்டை காப்பாற்றணும். அந்த மாதிரி இருக்கவங்க தான் இவங்க. பார்க்கவே கொஞ்சம் ஸ்பூக்கியாக தான் பேசுவான். அது வந்து பைமானுக்கு பிடிக்காது. லைக் வந்து யாரா எனக்கு இருக்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா பைமானோட தாட்டெல்லாம் இருக்கும். ஸோ இது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் லாமான்னு ஒருத்தவங்களை மீட் பண்ணுவோம். இந்த லாமா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து மூன் சயான்ஸ். இந்த மூன் சயான்ஸுங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாட்களையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படிப்பட்ட ஒரு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆர்கானை ஃபாலோ பண்ணுறது இல்லை. இவங்க வந்து இவங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருக்காங்க, மூன் காடஸ்ன்னு சொல்லி. அவங்க வந்து மூன் காடஸ் வந்து எப்படின்னா இந்த செலஸ்டியா, இந்த டிசெண்டர்ஸ், இந்த ஹெவன்லி பிரின்சிபல்ஸ்க்கெல்லாம் முன்னாடி இருந்த ஒருத்தங்க. அந்த காடை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இந்த நாட்கிரை பீப்புள். ஓகேங்களா. அந்த காடை ஃபாலோ பண்ணுறவங்க தான் நீங்கள் நாட்கிரை பீப்புள். அதுலேயும் முக்கியமாக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மூன் சயான்ஸ். அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டராக இருக்கவங்க தான் லவ்மா. அந்த லவ்மாவை நம்ம மீட் பண்ணுவோம். மாமா கூட கொஞ்சம் பேசுவோம். அவங்க ஃப்ரீ ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க, சேரிட்டி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ ஃபெட்டுவை வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுவாங்க. அது ரிலேட்டடாக கொஞ்சம் இதுங்கிறது போகும், கன்வர்சேஷனுங்கிறது போகும். ஓகேங்களா. இது ஒரு செப்பரேட்டான ஒரு பார்ட்டில் நடக்கும் நமக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது. இதெல்லாமே ஓகே. தென் வந்து நம்ம வந்து சின்ன லைக் வந்து அந்த ஊரை சுற்றி பார்க்குறது, ஐனோ அண்டு லைக் வந்து இவங்களை வந்து மீட் பண்ணும்போது நமக்கு ஒரு விஷன் வந்திருக்கும். இந்த நாட்காய்க்கு வந்த அடுத்த செகண்ட் நமக்கு ஒரு விஷன் வந்திருக்கும். என்னென்னா வந்து நம்ம இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் லேண்ட் ஆகிருப்போம். அதாவது டேவர்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆன பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்கிரை. நம்ம வந்து சிஸ்டரும் வந்து ரேண்ட் பண்ண இடம் வந்து இந்த நாட்கிரை. அது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகி அதை பற்றி ஏதாச்சும் இந்த ஐனோக்கு தெரியுமா? ஏன்னா ஐனோ இஸ் ஜீனியஸ். ஷீ பில்டு லைக் வந்து இனஃபாகவே வந்து அவங்க கோர் மட்டும் இருந்து மீதி இருக்கிறத வச்சு நிறைய விஷயங்கள் பில் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது கண்டுபிடிச்சிருக்கலாமேன்னு சொல்லி சரின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்பாங்க. அவங்க அந்த மாதிரி வந்து எதையுமே ஃபவுண்ட் பண்ணலை. ஒன் திங், சரி வேற என்ன பண்ணலாம், எப்படி வந்து தேடி கண்டுபிடிக்கலான்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து ஃப்ராஸ்ட் மூன் சயான்ஸை மீட் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. இல்லை நான் மீட் பண்ணல. அவங்களோட ரிச்சுவல்ஸ் பற்றி தெரியுமான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து பாஸ்ட்டை பார்த்து சொல்ல முடியும், ட்ரூ பாஸ்ட்டை அவங்களால பார்த்து சொல்ல முடியும். மேபி நீங்கள் அவங்களோட ஹெல்ப் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தான் ஆல்ரெடி லாமா மீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் லாமா கிட்ட போய் பேசுவோம். அவங்க வந்து லைக் வந்து என்னால் பார்க்க முடியும், பட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்னால் பண்ண முடியும். எங்ககிட்ட வந்து மூன் மேரான்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் எங்களால் பார்க்க முடியும். அது வந்து ஒரு மூன் காடஸோட பவரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் என்னால் பார்க்க முடியும். பட் அது வந்து எப்போ என்னால் பார்க்க முடியும்னா இந்த டேவர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்போது தான் அந்த பவரை என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சரி நம்மளும் ஓகே சொல்லிட்டு நம்ம வந்து டேவர்னுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடுவோம். ரிட்டர்ன் ஆகிற போது நமக்கு தூக்கம் வராது. ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம கேட்டிருப்போம். அந்த லவ் மாட சுச்சுவேஷன், நம்ம இங்கே வந்து இறங்குனது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்க்காவை மீட் பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கனால நம்ம என்ன பண்ணி ஒரு வாக்கு போகலான்னு சொல்லிட்டு பைமானை விட்டுட்டு நம்ம போயிடுவோம். அப்படி போகும்போது தான் நமக்கு வந்து என்ன ஆயிடும்னா வந்து இன்னொரு விஷயம் வந்து மறந்துட்டேன், நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன வந்து ஃபெட்டுவி வந்து இந்த இடத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுறதுக்கான காரணம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக தான் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. எதனாலனா அவங்களோட ஒன் ஆஃப் த ஆர்பிஞ்சர், அதாவது தேர்ட் ஆர்பிஞ்சர் கொலம்பியா. ஓகேங்களா. தேர்ட் ரேங்க்ல இருக்க ஆர்பிஞ்சர் கொலம்பியா அந்த ஃபெட்டுவியை விட்டுட்டு இங்கே வந்திருப்பாங்க. இங்கே வந்துட்டு லைக் வந்து அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிருக்கும். அந்த கொலம்பினா இங்கே இருக்க இந்த நாட்கையை பொறுத்த வரைக்கும்
ஆர்கானோட ஸ்டாச்சுஸ் இருக்காது, மூன் காடஸோட ஸ்டாச்சு இருக்கும். அவங்க வந்து குத்தார்னு சொல்லுவாங்க, அந்த மூன் காடஸ் பேர் வந்து குத்தார்னு அவங்க வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாச்சுவும் அந்த கொலம்பினாவும் லைக் வந்து ரொம்ப ரிசம்பிள்ஸ் பண்ணுறாங்க, அதாவது பார்க்கறதுக்கு சேமாக இருக்காங்கன்னு வந்து ஃபெட்டுவே சொல்லுவாங்க. லைக் ஈவன் பீப்புள் கூட நிறைய பேர் வந்து அந்த கொலம்பினாவை பார்த்ததா சொல்கிறாங்கன்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க யார் லவ்மா. ஸோ இதுவும் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கோம் என்ன நடக்குதுங்கிறதுல. அப்போ வந்து நமக்கு ஒரு பாடுற சவுண்டு கேட்கும். அப்போ வந்து லூனாட்டாரை நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிப்போம். அதை வந்து சின்னதாக அவ்வளோ பெருசாக மென்ஷன் பண்ண வேணாம், லூனாட்டாரை நம்ம மீட் பண்ணிப்போம். அந்த லூனாட்டார் மூலியமாக வந்து நம்ம வந்து லைக் வந்து அதுவை தான் லீட் பண்ணும். யாருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொலம்பினா இருக்க பிளேஸ்க்கு லீட் பண்ணும். நான் கொலம்பினாவே பார்த்துருவோம். கொலம்பினாவை பார்த்துட்டு அவங்ககிட்ட நம்ம கேள்வி கேட்க பார்ப்போம், ஓகேங்களா, கேள்வி கேட்க பார்ப்போம். பட் அவங்க வந்து லைக் அப் இன் மைண்ட், லைக் வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து அப் இன் கிளவுட்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு டேர்ம்ஸ் இருந்துச்சு. மைண்ட் இன் கிளவுட்ஸா அப் இன் கிளவுட்ஸா ஏதோ ஒன்று டேர்ம்ஸ். அது எப்படின்னா அவங்க வந்து நம்ம சொல்றதே கேட்க மாட்டேன், கேட்பாங்க, ஆனால் வந்து அதுக்கு பதில் சொல்றது அதெல்லாம் இல்லை. அவங்க வந்து மைண்ட் எங்கேயோ இருக்கும், ஓகேங்களா, எதையோ திங்க் பண்ணிட்டு எங்கேயோ இருக்க மாதிரி தான் அவங்களோட மைண்ட் இருக்கும். பார்க்கவும் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தெரியும். லைக் வந்து பார்க்கவும் வீக்காக இருக்க மாதிரி, சரி ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம ஏன் டார்ச்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே போயிடுவோம். நம்ம வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது கரெக்டாக நம்ம வந்து நம்ம ஏத்தரா இருந்தால் லுமேனை மீட் பண்ணுவோம், லுமேனா இருந்தால் ஏத்தரை மீட் பண்ணுவோம். அந்த ஃபிகரில் ஒருத்தவங்க போயிட்டு இருப்பாங்க, என்ன இவன் இங்கே சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்காக போவோம். அப்போ வந்து அவன் பேசுகிற தோணியே லைக் வந்து அவனோ அல்ல அவளோ பேசுகிற தோணியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலி எப்படி லுமைன் அண்ட் ஏத்தர் நம்ம கூட பேசுவாங்களோ அந்த மாதிரி ஒரு டோன் இருக்காது, ஒரு ஆரகாண்டான டோன் இருக்கும். என்னது இது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அப்போ வந்து நீ என்ன இங்கே பண்ணுறன்னு கேட்கும்போது, நான் அதில் 3 மேராவை எடுக்க வந்திருக்கேன், நானே வந்து என்னோட பாஸ்வேர்ட் இது பண்ணி நானே தெரிஞ்சுக்க போகிறேன், எனக்கு வேறு எந்த ஹெல்ப்பும் இல்லை. நீ வந்து அந்த லாமா சொல்கிறத நீ நம்பிடுற, ஆனால் வந்து அது உண்மை இல்லை. எப்போ வேணால் வந்து அந்த 3 மேராவை யூஸ் பண்ணி வந்து ப்ரெடிஷன் கொடுக்க முடியும் அந்த மாதிரி வந்து அவன் சொல்லுவான். நமக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு லைக் வந்து நம்ம சிஸ்டரோ இல்லை பிரதரையோ மீட் பண்ணியிருக்கோம், அவங்க கூட சேர்ந்து இது பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், பேசணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ராவல் நம்ம பிகின் பண்ணுறதுக்கு ரீசனே தங்கச்சியோ இல்லை அன்னை தேடி தான், வேறு எதுக்காகவும் கிடையாது பார்க்க போனால். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து என்ன சொல்கிறது, லைக் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. லைக் வந்து அவன் சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யா அந்த மாதிரி டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருப்போம். சரின்னு சொல்லி அவன் கூட நம்ம போவோம். அதுலேருந்து தான் கொஞ்சம் கட் சீனுங்கிறது வருது, அதனால் அது ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த ஸ்டோரிக்குள்ளே நம்ம போகலாம், ஓகேங்களா. யா ஸோ லைக் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி, ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லைங்களா. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சரி அவர் கூட போவோம், லைக் வந்து அண்ணனோ இல்லை தங்கச்சி அவங்க கூட நம்ம போவோம். உள்ளே நிறைய ட்ரையல்ஸ் இருக்கும், அந்த ட்ரையல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லி நம்ம உள்ளே போய் அந்த 3 நேரம் இருக்க பிளேஸையும் ரீச் பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆகும்னா, என்ன பிரச்சனை ஆகும்னா, சடன்லி ஒரு ஃபாக் லைக் வந்து நம்மளையும் ஏத்தரையும் பிரிக்கும் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா. ஏத்தரையும் பிரிக்கும், ஏத்தர் அது லுமைனையும் பிரிக்கும். பிரிச்சதுக்கப்புறம் நம்மளும் வெளியே வந்துடுவோம், அந்த ஏத்தரை வெளியே வந்துடுவோம். அப்போ வந்து சடன்லி நம்ம இருக்க பிளேஸ் சுற்றி வந்து அந்த வைல்ட் ஹண்ட் ஃபினாமினா, நான் சொன்னதுங்களா அபிஸ் ஃபினாமினா, அது வந்து நம்மளை அட்டாக் பண்ண பார்க்கும். அப்போ கரெக்டாக ஃப்ளின்ஸ் வந்து நம்மளை காப்பாற்றிடும். நம்ம அந்த மைண்ட்லேயே இருப்போம், நம்ம சண்டை போடுறது கூட தயாராக இருக்க மாட்டோம். என்ன ஆச்சு, ஏன் அப்படி வெளியே வந்தோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது இந்த அட்டாக் வந்து நடக்கும். நம்ம ஃபிலிம்ஸ் வந்து தான் நம்மளை காப்பாற்றுவார். இது ஒரு விஷயம் நடக்கும் நமக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டுருக்க, சரி இது வேணாம், நம்ம வந்து இதுக்கே போயிடுவோம், நம்ம டேவனுக்கே போய் உட்காந்துருவோம், இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அந்த இடத்துக்கே நம்ம போயிடுவோம். போனதுக்கப்புறம் வந்து படுத்து தூங்கிடுவோம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த பாரில் போய் உட்காந்து எதுவும் சாப்பிட்லாம் லைக் அப்படின்னு வந்து உட்காந்துருப்போம் நம்பவும் பண்ணோம். அப்போ வந்து பின்னாடி ஒருத்தவங்க நமக்கு பேசுறது கேட்கும். நீ கேள்விப்பட்டியா, இந்த ஃப்ராஸ்ட்மோன் சயின்ஸ் வச்சுருந்த அந்த 3 மேராவை யாரோ திருடிட்டாங்களாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு நமக்கு அடிப்படும். அது ரிலேட்டடாக தான் வந்து இவங்க இங்கே வந்திருக்காங்க. யாருன்னா வந்து லாமா இங்கே வந்திருக்காங்க, அந்த முக்கியமான ஒருத்தவங்க கூட மீட் பண்ணிட்டு இருக்காங்களே உனக்கு தெரியாதா அந்த மாதிரி வந்து கேட்கும் போது, லைக் யார் அந்த முக்கியமானது, கேஸ்ட்ரோஸ் என்னது கரடோரியம் ஆஃப் சீக்ரெட் ஏஜென்சி, கரடோரியம் ஆஃப் சீக்ரெட் ஏஜென்சி அந்த ஹெட்டு கூட மீட் பண்ணிட்டு இருக்காங்களே நெஃபர், உனக்கு தெரியுமா அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம அதை கொட்டிக்கிறோம். நம்ம தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே போயிடுறதுக்கு அது ஏத்தருக்கா ரொம்பனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். அதனால என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்காக அந்த ஏஜென்சி இருக்க இடத்துக்கு நம்ம போவோம். அந்த ஏஜென்சி எப்படிப்பட்ட ஏஜென்சினா,
லைக் வந்து பெரிய பெரிய கேசஸ் சால்வ் பண்ணுறதுக்காகவும் நிறைய பேர் வந்து பிக் ஷாட்ஸ் வந்து அவங்க கிட்ட தான் போவாங்க சரிங்களா. இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காகவும் நிறைய விஷயத்துக்காகவும் அங்கே தான் போவாங்க. ஃபேமஸான ஏஜென்சி இன் நாட் கிரை. சரின்னு சொல்லி நம்ம வந்து அந்த இடத்துக்கு போவோம். நம்ம வந்து லாமா அண்ட் இந்த நெஃபர் பேசுறதை ஒட்டி கேட்கலான்னு பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம உள்ளே வந்துடுவோம். ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷன் ஓகேங்களா. அதுக்குள்ளே உள்ளே வந்துடுவோம். அதுக்கப்புறம் அவங்க பேசுறதை நம்ம கேட்போம். லைக் வந்து கேட்போம். ப்ளஸ் வந்து இந்த நெஃபருக்கு நம்மளை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பண்ண டீட்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நேட்டில் இந்த பண்ணது, அதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்ஸ் பண்ணோமோ எல்லா விஷயமும் தெரியும். நம்ம அபீஸ்க்கு எதிராக எவ்வளோ இது பண்ணியிருக்கோம், ஃபிட்டுவிக்கு எதிராக எவ்வளோ வந்து இது பண்ணியிருக்கோம், எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா பிகாஸ் சீஸ் இன்ஃபர்மேஷன் புரோக்கர். ஸோ அதனால் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி அவங்க நம்மளை பற்றி நல்லா ரொம்ப பெருமையாக பேச, இந்த பக்கம் பையனானும் வந்து ரொம்ப அதிகமாக பேச, நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து நமக்குள்ளே இதாகிட்டே இருக்கும். நம்ம தானே வந்து ஹெல்ப் பண்ணோம், நம்ம தானே இதுக்கு காரணம் உள்ளே போகிறதுக்கு, நம்ம மூணாரவன் திருட்டிட்டு போயிட்டானா இல்லை அவள் திருட்டிட்டு போயிட்டானா, அந்த மாதிரி திங்கிங்கில் இருப்போம். அப்போ வந்து நம்மளால முடியாது ஓகேங்களா அந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து நம்ம உண்மையை ஒத்துப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதனால தான் நான் வந்து இப்போ வந்து அது திருடி போயிடுச்சு, இதுக்கு நான் ஒரு காரணம், நானும் வந்து ஒரு ப்ராப்ளம் தான் அப்படின்னு மாதிரி சொல்லி ஒத்துப்போம். அப்போ என்ன ஆயிரும்னா வந்து லாமா வந்து லைக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவ்வளோ கோவப்பட மாட்டாங்க. ஷீ வில் டேக் இட், எப்படி சொல்கிறது, ஒரு லைக் வந்து கோவப்படாமல் ஒரு பேஷன்ஸ்லி ஷீ வில் டீல். அப்போ வந்து நமக்கே கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். இவ்வளோதானா, லைக் வந்து ஏன் என்ன எதுக்குமே எனக்கு தண்டனை எதுவுமே இல்லையா, எதை சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது எதுவுமே சொல்ல மாட்டாங்களோ அம்மா. ஸோ வந்து ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். தென் வந்து நெஃபர் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. மூன்மரவை நாங்கள் திருப்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நெஃபர் முடியாதுன்னு சொல்லிப்பாங்க. ப்ளஸ் நெஃபருக்கு இன்னொரு டீட்டெயில் கிடச்சிருக்கும். நீங்கள் நமக்கு இப்போ பார்த்து கேட்பாங்க, உண்மையிலேயே உன் அண்ணன் தான் உன் அண்ணனோ இல்லை தங்கச்சியோ தான் வந்து அந்த மூன்மரவை எடுத்துதா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. நான் இப்போ ஏன் கேட்போம், ஏன்னா நான் அவ கூட தானே போனேன், ஏன் கேட்போம். ஏன்னா வந்து இன்னைக்கு காலையிலேருந்து ஃபெட்டுவி வந்து அந்த மூன்மரவை சர்ச் பண்ணுற அந்த ஆப்ரேஷனை வந்து கைவிட்ட மாதிரியும், லைக் வந்து அவங்க வந்து ஏதோ ஒன்று அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டியில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் தங்கச்சி என்ன ஃபெட்டுவே கூட வேலை செய்யுதா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது கிளியர்லி நோ. ஏன்னா ஷீஸ் வித் அபீஸ் ஆக்சுவலி. அப்படி இருக்கும்போது வாய்ப்பே கிடையாது ஃபெட்டுவி கூட தான் மோதுறதுக்கு. ஸோ ஃபெட்டுவி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும். சரி, நாங்கள் வந்து அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டிக்கே போய் நாங்கள் வந்து இது பண்ணுவோம், அப்படி பண்ணுறோம், நாங்கள் போய் தேடுறோம் அப்படின்னு மாதிரி நாங்கள் சொல்லிடுவோம். ப்ளஸ் வந்து லாமா என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியாக வந்து எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நெஃபர் இங்கே கேட்கும்போது, என்னன்னு சொல்லுங்க, இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இப்போ இந்த ஆஃபீஸ் இந்த ஏஜென்ட்ஸ்குள்ளே வர ஒரு பர்சன், அடுத்து வர பர்சனை யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள நீ பர்சுவேட் பண்ணி எங்கள் கூட வர்றதுக்காக நீ பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி நெஃபர் ஒத்துப்பாங்க. கரெக்டாக வந்து ஜெஹோடான்னு ஒரு கேரக்டர் ஓகேங்களா வந்து என்ட்ராக. அந்த ஜெஹோடா யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட். யாருக்குன்னா வந்து நெஃபர் கூட அசிஸ்டன்ட். ஸோ வந்து நெஃபர் லைக் வந்து எப்படியோ இது பண்ணிடலாம், அவங்க வேணான்னு தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து நெஃபரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏஜென்சி லீனியண்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு குரூப்புக்கும் இது பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். பட் லைக் வந்து வாக்கு கொடுத்தாச்சு, அதனால ஜஹோடா தான் அனுப்பி தான் ஆகணும் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து, நீ இந்த மிஷின் முடிக்கிற வரைக்கும் யூ ஆர் ஃபயர்ட். இந்த மிஷின் முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் திருப்பி வந்து நீ ஜாயின் பண்ணிக்கலாம், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. அவங்களும் ஒரு ஷாக்லேயே போயிடுவாங்க, என்னடா நடக்குது இந்த இடத்துல, நான் தப்பான டைமிங்க்கு வந்துட்டேன்னா, நான் ஏன் வந்து அந்த ஃபெட்டுவி ரிசர்ச் சென்டருக்குள்ளே போகணும், அது வந்து சூசைட் மிஷின் தெரிஞ்சு நான் போகணுமா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க ஓகேங்களா. சரின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அடுத்த நாள் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் போகலான்னு சொல்லி அடுத்த நாள் வரும். ஜெஹோடா கூட சேர்ந்து நம்ம வந்து ரிசர்ச் ஃபெசிலிட்டிக்குள்ளே போயிடுவோம் ஓகேங்களா. ஃபெசிலிட்டிக்குள்ளே போயிடுவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு ஆப்ரேஷன் வந்து உள்ளே பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு வந்து தெரிய வரும், ரொம்ப பெருசு. ஈவன் வந்து லைக் வந்து என்ன ஆயிருக்கும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ரூம், அதாவது இறந்து போன ஒரு மூனோட ரெமனன்ஸை வந்து அவங்க புல் பண்ணி இந்த நேட்லேண்ட் மேலே விழ வச்சிருப்பாங்க. அப்படி விழுந்த பீசஸ் எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணி ஏதோ பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது அந்த இடத்துல. அது வந்து ஒரு அண்டர் கிரவுண்டில் பண்ணுறாங்க, நல்லா அண்டர் கிரவுண்டில் பண்ணுறாங்கன்னு தெரிய வருது. நம்ம அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆயிடுவோம். அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தான் உண்மையான கல்பெட்டே யாருக்கு தெரியும். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் லாமா கூட ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு பர்சன் இருந்திருப்பாங்க. அந்த பர்சன் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா
நம்ம பின்னாடியே வந்து நம்ம 2 பேரும் முன்னாடி போனோம் இல்லைங்களா, நம்மளும் நம்ம தங்கச்சியும் நம்ம பின்னாடியே வந்து கடைசி நேரத்தில் அந்த மூன் மரம் வந்து தூக்கிட்டு போய் ஃபெட்டுவை கொடுத்தது அவங்க தான், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு திங் நமக்கு நடக்கும். சரின்னு சொல்லி நம்ம வந்து மூன் மரவை கைப்பற்றிட்டு நம்ம வந்து வெளியே வந்துடுவோம், ஓகேங்களா. வெளியே வரும்போது கரெக்டாக சாண்ட்ரோனை நம்ம மீட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் சாண்ட்ரோன் கூட அந்த ஃபைட் நடக்கும் போது அந்த இடத்துல வந்து வைல்ட் ஹண்ட் ஃபினாமினா ரொம்ப பெருசாக நடக்கும். அந்த இடத்துல சடன்லி ரொம்ப பெரிய வாஸ்ட் ஸ்கேலில் நடக்கும். அந்த இடத்துல தான் நமக்கு தெரிய வரும் என்ன முக்கியமாக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க அதாவது வைல்ட் ஹண்டுக்குள்ளே இருந்துட்டு நமக்கு தெரிஞ்ச பர்சன் மாதிரி, அதாவது நம்ம சிஸ்டர் மாதிரியோ இது மாதிரியோ வேஷம் போட்டு, அதாவது உருவத்தையே மாற்றி லைக் வந்து வந்திருக்காங்கங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது அந்த இடத்துல தான். ஸோ ஷீ இஸ் நாட் ஆர் ஹீ இஸ் நாட் ரியல் ஹீத்தர், ஷீ இஸ் நாட் ரியல் இஷ்யூ யாரு லுமைன், ஓகேங்களா. அது நமக்கு இப்போ தான் தெரிய வரும். அதாவது அந்த கேரக்டராக வந்தது வந்து நம்மளோட ஓன் சிஸ்டர் இல்லைங்கிறது தெரிய வரும். ஏதோ ஒரு பவர், ஏதாச்சும் ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்துடும், ஓகேங்களா. இது தெரிஞ்சு வந்தவொடனே நமக்கு வந்து லைக் வந்து அவங்க கூட சண்டை போடுறதுக்காக போயிடுவான். இந்த இடத்துல இந்த வைலண்ட் ஃபினாமினா பார்த்தீங்கன்னா இவங்களால கூட, யாரு இந்த சாண்ட்ரோனால கூட வந்து இருக்க முடியாது. சாண்ட்ரோன் இஸ் 7th ஃபெட்டுவி ஆர்கன்சர், ஓகேங்களா. அந்த பர்சனாலையுமே எதுவும் பண்ணியிருக்க முடியாது. இவங்க ஜெஃபோடா, சரிங்களா, நான் வந்து மென்ஷன் பண்ணி இவங்க லாமா, ஓகேங்களா. இவங்களுமே இருப்பாங்க உள்ள தான், அந்த வைல்ட் அண்ட் ஃபினாமினாக்குள்ள தான் இருப்பாங்க. இவங்க ஆல்மோஸ்ட் வந்து அந்த வைல்ட் அண்ட் ஃபினாமினா அட்டாக் பண்ணும்போது இவங்களோட பவர் தான். இவங்க ஒரு லீடர் மாதிரி அந்த ஃபாஸ்ட் மூன் சயின்ஸ் அந்த இதுக்கு வந்து ஃபாஸ்ட் மூன் அந்த குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லீடர் மாதிரி. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பவர் மூலிமா கொஞ்சம் வந்து இந்த இந்த வயலன்ஸ் இதை வந்து இது பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு விஷயமா நடக்கும் இந்த இடத்துல. இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லைக் வந்து எப்படி சொல்கிறது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 1 minute.
கிட்ட கேட்கும்போது அவங்களால பார்க்க முடியும். பட் அந்த அளவுக்கு கிளியரா இருக்காது. நம்ம பாஸ்ட் இங்கே தான் இறங்கணுங்கிறது நமக்கு தெரிய வரும். பட் மங்கல் ஆயிரும். அந்த அளவுக்கு நம்மளால கிளியரா பார்க்க முடியாதுங்கும்போது அவங்க ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. நீங்க ஆல்ரெடி வந்து இவங்கள மீட் பண்ணிட்டீங்க தானே, அதாவது குத்தார், அதாவது அந்த கொலம்பினாவை நீங்க மீட் பண்ணிட்டீங்க தானே அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. எஸ், நான் மீட் பண்ணேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, ஓகே நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து அவங்ககிட்ட போய் கேளுங்க. அவங்க வந்து ஷியராக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொன்னோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், சரி சரி நான் போய் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைமான் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நம்ம சும்மா போக வேணாம், அதை சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகலாம். அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்தா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி அதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குன்னு சொல்லி டேவனுக்கு போய் நிறைய வந்து ஐட்டம்ஸ் நமக்கு பிடிச்சது அது வந்து ரொம்ப நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த கொலம்பினாவை சந்திக்க போவோம். கொலம்பினாவுக்கு வந்து நம்ம வந்து ஃபுட்டை ஃபஸ்ட்டாக ஆஃபர் பண்ணுவோம். ஆஃபர் பண்ணோடனே அவங்க கேட்பாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு மாதிரி. லைக் வந்து அந்த இடத்துல நமக்கு புரிய வரும். லைக் வந்து ஒரு கிவ் அண்ட் டேக். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஏதாச்சும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நான் அதை உங்களுக்கு ஏதாச்சும் நான் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க ஒரு பர்சனாக இருக்கிற ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க. இதுக்கு ரீசன் வந்து இவங்க தான் ஒரிஜினல் குத்தார். ஓகேங்களா. முன்னொரு காலத்தில் வந்து என்ன இருக்குன்னா, லைக் வந்து பீப்புள் வந்து லைக் வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க, இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் வந்து அவங்களே வெறுத்துட்டாங்க. லைக் கொடுத்து 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 அவங்களோட பவர்லாம் போய் ரொம்ப வெறுத்துட்டாங்க. அந்த வெறுத்த ரீசனால தான் இந்த மக்களை விட்டுட்டு இதுக்கே போயிருக்காங்க. எதுக்குன்னா ஃபிட்டுவிக்கே போயிருக்காங்க. ஒன் திங் அதை இங்கே இடத்துல ரிவீல் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், மூன் வந்து ரொம்ப தொலைவில் இருக்குது. இந்த இடத்துல நான் வந்த ரீசனே என்னென்னா வந்து என்னோடய பவரை திருப்பி கொண்டு வரணும், லைக் வந்து கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்கணும் தான் வந்தேன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. சரி எனக்கு வந்து இந்த மூன் மேரை யூஸ் பண்ணி என்னோட ட்ரூ பாஸ்ட் நீங்கள் வந்து இது பண்ணி தர முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்கும் போது, அவங்க அந்த மூன் மேரை டச் பண்ணும் போதே அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். என்ன ஃபீல்னா வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பவர் ஃபீல் கிடைக்கும். இந்த மூன் மேரம் இப்போ தான் ஷோ பண்ணுவாங்க பாருங்கள். அந்த அதோ இவருக்குள்ளே தான் மூன் மேரம் இருக்கும், அதாவது ஏற்றக்குள்ளே தான் அந்த மூன் மேரங்கிறது இருக்கும். அந்த மூன் மேரம் டச் பண்ண உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பவர் கிடைக்கும். லைக் வந்து கொஞ்சம் பவர் கிடைக்கும் அவங்களுக்கு. லைக் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நமக்கு வந்து நம்மளோட பாஸ்ட்டை வந்து கொஞ்சம் இது நம்மளோட பாஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. லைக் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இது ஒரு இடத்துல இருக்கும். நமக்கு இங்கே தான் இறங்கியிருக்கோம். இன்னொரு டீட்டெயில் நமக்கு தெரியும். அதாவது நம்ம வந்து லைக் வந்து அந்த பிளெயின்லேருந்து இறங்கியிருப்போம். உங்கள் பையனுக்குள்ளேயே தான் இருப்போம், வந்திருப்போம். ஆனால் பெயின்குள்ளேயே தான் ரொம்ப நாளாக இருப்போம். ஆனால் வந்து லுமைன் வந்து நம்மளை வெளியிருந்து கண்டுபிடிச்ச மாதிரி வந்து காமிப்பாங்க. அதாவது அந்த பிளெயினை விட்டு யாருமே இறங்கியிருக்க மாட்டாங்க நம்ம வந்து ஏர்ஷிப்லேருந்து. பட் லுமைன் வந்து வெளியே இருந்து நம்மளை கண்டுபிடிச்ச மாதிரி வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அப்பயே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, என்ன நடக்குது இந்த இடத்துல. ஒரு வேளை தனித்தனியான ஏர்ஷிப்பில் வந்தோமா நம்ம, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நமக்கு வந்துடும். என்னதான் ஒரிஜினலாக அந்த இடத்துல நடக்குதுன்னு ஒரு டவுட் வந்துடும். சரின்னு சொல்லி இந்த விஷயம் கேட்போம். லைக் வந்து இப்போ வந்து அந்த இதில் என்னது வைல்டு ஹண்ட்டில் வந்து ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர் மாற்றி மாற்றி வந்து வருது ஷேப் ஷிஃப்ட் பண்ணி, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எஸ் ஐ நோ ஐ திங்க் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா வந்து ஃபிட்டுவியில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கோம், போலீஸ் கிட்டலாம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு லைக் வந்து சின்னர், அதாவது அந்த ஒரிஜினல் சின்னரில் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூன் திங்ஸ் மேலே ரொம்ப அப்சஷனாக இருந்தார். அவர் பேர் வந்து ரவீர் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்போவே நமக்கு வந்து ஓவர் இதாகிடும். ஓகே, ஒன் ஆஃப் த லைக் வந்து பெரிய ஒரு சின்னர் தான் இந்த இடத்துல வந்து வேலை செஞ்சிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட் ஆயிரும். இதை பற்றி நம்ம வந்து லைக் வந்து யார்கிட்ட, லவ்மா கிட்ட சொல்லுவோம். ஆனால் வந்து இவங்ககிட்ட சொல்ல மாட்டோம், நெஃபர் கிட்ட சொல்ல மாட்டோம். அப்போ தான் ஓகே சரி நம்ம வந்து திருப்பியும் வந்து அந்த டவுனுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு இன்னொரு விஷயம் வந்து ஷாக்காக இருக்கும். கமாண்டர்னு நம்ம ஒருத்தங்க மீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அவரை யாரோ கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வரும். அதுவும் கொன்னது வந்து ஃப்ளின்ச் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ளின்ச் வந்து அந்த இடத்த விட்டு வந்த மாதிரி வந்து நியூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு அப்போ தான் தெரியும், ஓகே ஒருவேளை ஃப்ளின்ச் ரூபத்தில் வந்து ரெடீர் வந்திருப்பானோ, எதுக்கு வந்து ஃப்ளின்ச் ரூபத்தில் வந்து ரெடீர் வந்து அந்த கமாண்டரை கொல்லணும், அந்த மாதிரி டவுட்லாம் போகும். நம்ம போய் இப்போ பார்ப்போம். லைக் வந்து
எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது, எந்த ஒரு அந்த ஃபீலுமே கிடைக்காது. பட் அப்போ தான் அவரோட மெக்கானிக்கல் ஆர்மை நம்ம பார்ப்போம். மெக்கானிக்கல் ஆர்ம் பார்க்கும்போது அது வந்து சரியாக வேலை செய்யாத மாதிரி ஒரு இது இருக்கும். சரி என்ன சரியாக வேலை செய்யாது, சரி இங்கே யாராச்சும் மெக்கானிக் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது. நெஃபர் கூட ஒரு மெக்கானிக்கை நம்ம மீட் பண்ணிப்போம். சரின்னு சொல்லி அவர் கூட போய் பேசலான்னு போய் பேசப்போனா அவர் சொல்லுவார், அவரோட மெக்கானிக்கல் ஆர்ம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலேயே வந்து ரிப்பேர் ஆகி தான் இருக்குது, ஒரே ஒரு ஆர்மை மட்டும் வச்சு அவரால் வேலை செஞ்சுருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கிளியரன்ஸ் கொடுப்பாரு. எப்படி தெரியுங்களா அந்த கிளியரன்ஸ் இது பண்ணுவார், அதை நான் சொல்கிறேன். அது வந்து லேட்டராக நடக்குது, நான் இது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃப்ளின்ஸை தேடி போவோம் சரிங்களா. அப்போ ஃப்ளின்ஸ் தேடி போகும்போது அந்த ஃப்ளின்ஸ் இருக்காரு பார்த்தீங்களா, ஃப்ளின்ஸு ரெரில் கூட வந்து ஒரு வைல்ட் அண்ட் ஃபினாமினா நடுவில், அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா புகைக்குள்ளே தான் அந்த வைல்ட் அண்ட் ஃபினாமினான்னு நடக்கும். அந்த வைல்ட் அண்ட் ஃபினாமிக்கா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சண்டைங்கிறது ஏற்படும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃப்ளின்ஸ் இருக்காரா, ஃப்ளின்ஸ் அடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெரீர், அதாவது ஒன் ஆஃப் த 4 சின்னர்ஸ், லைக் வந்து கான்ட்ரியன் சின்னர்ஸ் லைக் ஓகேங்களா. ஸோ அவர் கூட வந்து ஒரு சண்டை போட்டு கிடப்பார் இவர் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து ஒரு லைக் வந்து பார்க்கும்போதே தெரியும், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அந்த அபீசல் பவர் அப்படியே அவர் உடம்புலேருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். அந்த டார்க் எனர்ஜிங்கிறது அந்த தெளிவாக பார்க்க முடியும். லைக் நான் ஃப்ளின்ஸும் நம்மளும் சேர்ந்து மட்டும்தான் லைக் வந்து இது வந்து அவர் ஒரிஜினல் ஃபார்மே இல்லை, இது வந்து அவரோட 10% கூட 10% இல்லை 5% கூட பவர் இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து அவரோட லேண்டன் நம்ம நோட் பண்ணுவோம், ஃப்ளின்ஸோட லேண்டன். அந்த லேண்டனில் ஏதோ வந்து அபிஷியல் எனர்ஜி இருக்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அந்த நம்மளால தான் அபிஷியல் எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கான சக்தி நம்மக்கிட்ட இருக்கே சரிங்களா. ஸோ அதனால் வந்து அதை இது எடுத்து நம்ம கிளென்ஸ் பண்ண போகும்போது அவர் ஆல்மோஸ்ட் பிடிச்சிடுவார். அப்போ ஃப்ளின்ஸ் வந்து இவரை தடுத்துருவார், யாரனா வந்து ஃப்ளின்ஸில் அந்த ரெடியில் தடுத்துருவார். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பவரை யூஸ் பண்ணி அந்த அபீசல் பவரை நம்மக்குள்ளே உறிஞ்சிருவோம். அப்படி நமக்குள்ளே உறிஞ்சப்போ என்ன ஆயிரும்னா நம்மளால் வந்து அந்த அபீசல் எனர்ஜியை ஈஸியாக வந்து இது பண்ணிட முடியும் ஓகேங்களா, கிளென்ஸ் பண்ணிட முடியும். அந்த பவர் இருக்கும். அப்போ தான் வந்து ஃப்ளின்ஸுக்கு வந்து நம்மக்கிட்ட ஃப்ளின்ஸ்கிட்ட நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து உங்கள் கமாண்டர் இறந்துட்டாரு, அது வந்து உங்கள் மேலே ஃப்ளேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெரீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கைஸ் பண்ணி லைக் வந்து இது பண்ணியிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ரிவீல் பண்ணிடுவோம். இது வந்து நமக்கு வந்து இவருக்கு தெரிய வந்துடும், இது வந்து இவருக்கு தெரிய வந்துடும். தென் வந்து இவரும் வந்து ரொம்ப வருத்தமாயிடுவார். ஏன்னா வந்து லைக் வந்து இஸ் நாட் ஹியூமன் பீயிங், ஃபேன்னு ஒரு லைக் வந்து ஒரு இதுலேருந்து வந்தவங்க. ஃபே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் இனசுமா இல்லை அந்த ஸ்டெஸ்னையா ஸ்க்ரீச்சர்னு சொல்லலாம். அவங்க ஹியூமன் கிடையாது, ஒரு லைக் வந்து டார்க் என்டிட்டின்னு சொல்லலாம் ஓகேங்களா. டார்க் என்டிட்டி அந்த ரேஸ்லேருந்து வந்தவர் தான் இந்த ஃப்ளின்ஸ். ஸோ அப்போ பார்க்கும்போதே தெரியும் அவர் ஐஸ் வந்து ஹியூமன் பீயிங்கோட ஐஸாக இருக்காது. அதுக்கப்புறம் நிறைய அபிலிட்டிஸ் வச்சுருப்பாரு, அதெல்லாம் வந்து ஹியூமனால் பண்ண முடியாத ஒரு திங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாரு. சரி இப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதான் சொன்னோம் இல்லைங்களா, யார் இந்த கமாண்டரை கொள்ளனா தெரிய வரும்போது இந்த மாதிரி மெக்கானிக் கிட்ட வந்து அவர் 1 வீக் முன்னாடியே தன்னோட ஆர்ம் வந்து மெக்கானிக்கல் ஆர்ம் வந்து டிஃபெக்ட் ஆகிருக்கு, அதை சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. 1 வீக் அப்போனா 1 வீக்காக அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ எப்படி வந்து அவரால் வந்து அந்த ஒரு பெரிய அந்த பீரங்கியை சரி பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வந்துடும். என்னடா இது ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துடும். சரின்னு சொல்லி சரி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லி ஃப்ளின்ஸ் இருக்கிற இடத்துக்கு போவோம். அவர் வந்து கிரேவார்டில் இருப்பார். அந்த கிரேவார்டில் போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நமக்கு விஷயம் தெரியும். என்னென்னா வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வைல்ட் அனாமினேஸில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து இந்த ரெரீர் தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அது குறிப்பிட்ட பிளேஸில் மட்டும்தான் வந்து அந்த வைல்ட் ஹண்ட் ஃபினாமினால நடக்குது. அது வந்து இந்த கன்று மூலியமாக இது பண்ணும்போது அது கிளியர் ஆகுது. ப்ளஸ் வந்து அது கிளியர் ஆகிறது மூலியமாக ஏதோ ஒரு விஷயம் வந்து இவனுக்கு வந்து நடக்குது, யார் ரெரீருக்கு தேவைப்படுதுங்கிற ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இந்த மீன்வாயில் தான் என்ன ஆயிரும்னா வந்து அந்த பெரிய ஒரு கன்னை வந்து மக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு பெரிய ஒரு வைல்ட் ஹண்ட் வரப்போகுதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தி ஆன் பண்ணி விட்ருவாங்க, புரியுதுங்களா. ஷூட் பண்ணுறதுக்காக ஆன் பண்ணி விட்ருவாங்க ஒரு பிளேஸில். அந்த பிளேஸில் தான் இவன் இருக்கான்னு தெரிஞ்சிடும், ரெடி இருக்கான்னு தெரிஞ்சு நம்மளும் ஃப்ளின்ஸும் வந்து அவனை தடுக்கிறதுக்காக போயிடுவோம். அவங்களோட கன்வர்டேஷன் இருக்கும். அப்போ தான் சொல்லுவான், நான் இந்த வைல்ட் ஹண்ட் ஃபினாமினஸில் வர அந்த உருவெல்லாம் என்னோட பாடி பார்ட், அதாவது என்னோட மிஞ்சி போன அந்த ரிமைன்ஸ் ஓகேங்களா அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஒரு ஷாக் ஆயிரும். அப்போ ஃப்ளின்ஸுக்கிட்ட இருந்த அந்த லேண்டனுக்குள்ளே இருந்தது என்னன்னு கேட்க போனால், நான் என்னோட ஹார்ட் பீஸ் தான் நீ வச்சுருந்த, நீ வந்து கல்லுன்னு நினச்சிட்டு கலெக்ட் பண்ணதெல்லாம் என்னோட சதஞ்சு போனால் உடம்போட பகுதிங்க அப்படின்னு சொல்லும் போது
நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த வைல்ட் ஹண்ட் ஃபினாமினாஸ் ஏற்படுறதுக்கு ரீசனே வந்து ரெரி தான். அந்த ரெரிக்கோட பாடி பார்ட்ஸ் அது சின்ன சின்ன அந்த துகள்கள் வந்து அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகிருக்கனால தான் நாட் கிரை ஃபுல்லாக இந்த வைல்ட் ஹண்ட் ஃபினாமினாஸுங்கிறது நடக்குதுங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்துடும். ஸோ இதை கலெக்ட் பண்ணுறதுக்காக, இதை கலெக்ட் பண்ணி பவர்ஃபுல்லாக ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு தெரியும். அதுக்கு இந்த பீரங்கி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா பீரங்கி வந்து ஒரு ஹிட் பண்ணுச்சுன்னா மொத்தமாக அந்த வைல்ட் ஹண்ட் ஃபினாமினாவே இதாயிரும், டிஸ்ட்ராய் ஆயிரும். டிஸ்ட்ராயோட சேர்த்து குவாக்கி எனர்ஜி ப்ளஸ் வந்து இவனோட எனர்ஜி சேர்ந்த அந்த பார்ட்ஸ் வந்து ஒன்னாகி இவனுக்கு பவர் கொடுக்குது. ஓகேங்களா, இது வந்து நமக்கு தெரிய வருது. இதை வந்து நம்ம வந்து இவங்களுக்கும் சொல்லிடுவோம். அது சொல்லி அதை தடுக்க சொல்லுவோம். எதனா வந்து அந்த இதை தடுக்க சொல்லுவோம். நம்மளும் அங்கே தான் இருப்போம். அந்த பீம் நம்ம மேலே பட்டாலும் நம்மளும் இறந்துருவோம். ஓகேங்களா, ஸோ வந்து இனஃபா ஐனாவா லோவுமா நெஃபர்லாம் இந்த பக்கம் தடுக்கிறதுக்காக பார்ப்பாங்க. பட் ஸ்டில் அந்த கேனான்ங்கிறது ஃபயர் ஆகிடும். ஓகேங்களா, ஸ்டில் அந்த கேனான்ங்கிறது ஃபயர் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த கேனான், ரொம்ப பெரிய கேனான் அண்ட் பவர்ஃபுல்லான கேனான். ஃபுல்லாக வந்து கவாக்கி எனர்ஜியை யூஸ் பண்ணுற ஒரு கேனான், ஃபுல் ஆஃப் குவாக்கி எனர்ஜி, நாட் அட் ஆல் சிங்கிள், இது ஃபுல் ஆஃப் குவாக்கி எனர்ஜி. இப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் வந்து இதை தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அந்த பீம் வந்து நம்ம இருக்க பிளேஸை ஹிட் பண்ணிடும். ஓகேங்களா, நம்ம இருக்க பிளேஸை வந்து ஹிட் பண்ணிடும். ஹிட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னா வந்து ஃப்ளின்ஸும் சரி, அதே மாதிரி வந்து இவனும் ட்ராவலரும் சரி, எப்பயாச்சும் இது தடுக்கலாம். அவரோட பவரும் யூஸ் பண்ணுவார், அந்த லேண்டன் பவரும் யூஸ் பண்ணுவார், ஃபேயோட பவரும் யூஸ் பண்ணுவார். இவங்களும் வந்து தடுக்கிறதுக்காக பார்ப்பாங்க. ஏன்னா ஃபவர் ரோபோட் தான். பட் இருந்தாலும் வந்து ரோபோட்க்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து ரோபோட் எப்படியாச்சும் தடுக்கலான்னு பார்க்கும்போது அது ஃபயர் ஆயிரும். ஸோ இட் இஸ் ஃபயரிங், அவ்வளோதான், ஃபயர் ஆயிடும். ஃபயர் ஆனவொடனே நம்ம ப்ளஸ் ஃபின்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டும்தான் அதோட பவர் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக அடிக்காமல் லைக் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து திருப்பி விடுறதுக்காக பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து அந்த ஃபெட்டுவியோட அந்த இதுவும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும். இது மேலே படும் போது மட்டும் யாரோ ஒருத்தங்க தடுத்துருப்பாங்க. எது மேலேனா வந்து அந்த ஃபாஸ்ட் மூன் சயின்ஸ் அந்த பீப்புள் வாழ்கிற இடத்துல மட்டும் படும்போது மட்டும் கொஞ்சம் பீப்புளுங்க வந்து தடுத்துருவாங்க. இப்போ இனஃபா வருவாங்க. இனஃபா மேனுவலாக இதை எப்படியாச்சும் வந்து தடுக்கணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சைடில் வந்து இனஃபா வந்து மேனுவலாக இந்த விஷயத்தை தடுக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த கேனானா வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க. ஷீஸ் பவர்ஃபுல் கேரக்டர் தான், ரோபோட். ஓகேங்களா, ஸோ ஒரு தாராக இயங்கக்கூடிய ஒரு ரோபோட். ஸோ அதனால வந்து இவங்களோட பவரை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இது தடுக்கணும்னு பார்த்து லைக் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஆங்கிளை மாற்றி விட்ருவாங்க. ஓகேங்களா, ஆங்கிளை மாற்றி விட்ருவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம தடுத்துருவோம். பட் இருந்தாலும் வந்து லைக் வந்து அந்த பவருங்கிறது வெளிப்பட்டிருக்கும். சரிங்களா, அந்த வெளிப்பட்டதுலேருந்து வந்த இதுதான் அவரோட அந்த மிஞ்சி போன இந்த பவரெல்லாம் வந்து அப்படியே வந்து அவரோட பாடிக்குள்ளே வந்து சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுவே பார்க்குறதுக்கே கொஞ்சம் க்ரீப்பினாக தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் தான். ஒரு சின்னரே வந்து இந்த உலகத்தை நினச்சா ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும் அவங்களோட டோட்டல் பவர் மூலியமாக. இப்போ அவருக்கு டோட்டல் பவர் கூட கிடச்சிருக்காது, அவர் பாடி கூட அவ்வளோ ஒழுங்காக இருக்காது. அந்த இடத்துலையே அவரோட பவர் லெவலுங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும். சரிங்களா, ரொம்ப ஹையாக இருக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் அந்த ஹைட்டாக இருக்கட்டும், லைக் வந்து அந்த இதுவாக இருக்கட்டும், அந்த பவரோட அந்த இது இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓவர் பவர்டாக கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த சின்னர் ரெரிஸ். சொன்னேன் இல்லைங்களா, ரெரி ஆஃப் சோல்னாரி. அவர் கூட நமக்கு வந்து ஒரு ஃபைட்டே நடக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஆனால் அவரோட பாடி மேலே அவருக்கு வந்து ஒரு இது இருக்காது. இந்த பாடி வந்து நான் சொல்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது, எனக்கு என் பவர் சுத்தமாக கிடைக்கல, கொஞ்சமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் இது பண்ணிட்டு இருப்பார். அப்போ வந்து இவங்க யார் வந்து மரியனைட் வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்க. 7th ஃபெட்டுவி ஹார்பிஞ்சர் மரியனைட் அவங்களோட ரோபோட்டோட வருவாங்க. ரோபோட்டோட சேர்த்து இவங்க கூட சண்டை போடுறதுக்காக பார்ப்பாங்க. ஓகேங்களா, இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். மரியனைட்டோட ரோபோட் வந்து ஃபெட்டுவி அந்த இவங்களாம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அந்த ரோபோட் இஸ் நோ மேட்ச் ஃபார் இஸ் லைக் வந்து ரோபோட் இஸ் நோ மேட்ச் ஃபார் இஸ் எபிலிட்டிஸ் அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா வந்து லைக் வந்து அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஓகேங்களா, யாருன்னா இந்த ரெரி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். கேன் லிட்ரலி இப்போ நினச்சா கூட இந்த நாட்களையே வந்து மொத்தமாக அழிச்சிட்டு போகலாம். ஓகேங்களா, ஆனால் வந்து அவனுக்கு வேறு ஏதோ தேவைப்படுது. ஓகேங்களா, அவன் வந்து வெஞ்சன்ஸ்க்காக பண்ணுறானா எதுக்காக பண்ணுறான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் வந்து ஏதோ தேவைப்படுது, ஆனால் வந்து அதுக்காக போயிட்டுருக்கான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய சண்டையே நடக்கும். லைக் வந்து மெரியனைட்டோட ரோபோட்டுக்கும் இவனுக்கும் வந்து ஒரு பெரிய சண்டையே நடக்கும். ஆனால் வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சும்மா லைக் வந்து இதெல்லாம் வந்து ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா வந்து அவர் யூஸ் பண்ணுறது பவர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இஸ் கிளியர்லி யூஸிங் அபிஷியல் எனர்ஜி.
ஓகேங்களா. அபிஷியல் எனர்ஜி கிளியராக யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய பாம் இந்த இடத்துல வந்து லைக் வந்து எல்லாமே பண்ணாலும் வந்து ஹி கேன் ஜஸ்ட் லைக் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆக முடியும், ஒரு லைட்டிங் வேகத்தில் டிரான்ஸ்போர்ட் ஆக முடியும், ஏன்னா அபிஷியல் எனர்ஜி யூஸ் பண்ணுறனால. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் he will destroy everyone. அதாவது இங்கே இருக்க எல்லாத்தையும் நான் கொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளாஸ்ட்டாக வந்து அவரோட பவர்லேருந்து வெளியே எடுப்பார். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போதே தெரியும் ஒரு பெரிய பிளாஸ்ட். இந்த பிளாஸ்ட்லேருந்து லைக் வந்து நம்ம மாட்டியிருந்தோம்னா நம்ம அவ்வளோதான், ஓகேங்களா. மாட்டியிருந்தோம்னா நம்ம இறந்துருப்போம். கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொலம்பினா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது குத்தார் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த தேர்ட் ஃபெட்டுபி ஆர்பிஞ்சர், முன்னாள் தேர்டு ஃபெட்டுபி ஆர்பிஞ்சர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப்பிங் மூலிமா மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வெளியே வந்திருக்க முடியும். புரியுதுங்களா? வெளியே வந்திருக்க முடியும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் என்ன இருக்குன்னா வந்து ஆல்மோஸ்ட் வி வுட் ஹவ் லைக் வாட் டு சே வி வுட் ஹவ் டைட் தேர். அதுக்கப்புறம் வந்து கொலம்பினாவுக்கும் இந்த மரியனேட்டுக்கும் கொஞ்சம் ஃபன்னியான கான்வர்சேஷன் இருக்கும். ஃபிலிம்ஸ் வந்து டேங்க் பண்ணுவார், ஏன்னா வந்து நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து இதாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளும் டேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம போகும்போது வெளியே போகும்போது அவங்களோட பவர் வந்து அவங்களோட பவர் வந்து அவங்கள விட்டு போகிறதும், நான் இன்னும் எனக்கு பவர்ஃபுல்லாக மாறல, இன்னும் என்னோடய பவருங்கிறது திருப்பி கிடைக்கல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓகே ஏதோ லைக் வந்து வெளியே வந்துட்டான், எதுவும் பண்ண முடியாது, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாட்கரையை தாக்கலை, அது ஒன்று. தென் வந்து நம்ம வந்து இவங்க கூட பேசுவோம், லைக் யாரு கூடனா கொலம்பினா கூட பேசுவோம். லாஸ்ட்டாக கொலம்பினா சொல்லுவாங்க, இப்போ உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு கேட்டால், எஸ் எனக்கு இப்போவும் ஒரே மாதிரி ஆசை தான் இருக்குது, என்னோட ஒரிஜினல் பிளேஸ் அந்த மூணுக்கு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் வந்து ரெரீர் வந்து நடந்து போயிட்டுருக்கும்போது அவரை வந்து ஒர்க்காக வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பார், அதோட இந்த நாட்கிராயோட 6.0 வந்து முடிச்சிருவாங்க. ஸோ சார் ரொம்ப பெரிய ஸ்டோரி இது தெரியுங்களா, அதனால தான் இது ரொம்ப பெருசாக போகுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். எனிவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.